இந்த வீக் ஃபுல்லாவே யூடியூப் பக்கம் ஒரே சண்டையா தான் இருந்து கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ் வந்து ரோட்ல நின்று சண்டை போட்டுக்காத குறை மட்டும்தான். மற்றபடி அவங்கவுங்க சேனல்ல இன்னொரு யூடியூபரை பத்தி ரொம்ப தவறாக தரக்குறைவாக தவறான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஒரு யூடியூபரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். யூடியூபர் இர்ஃபான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பற்றி பிரியாணி மேன் அப்படின்ற யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க அபிஷேக் என்ன பண்ணார்னா, இவர் வந்து ஒரு ஃப்ராடு, இவர் வந்து நிறைய ஹோட்டல் கிட்ட பைசா வாங்கிட்டு இந்த நல்லா இல்லாத ஃபுட்டை பற்றிலாம் மக்களுக்கு ரிவ்யூ கொடுத்து அவர் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. மக்கள் வந்து அங்கே சாப்பிட போகிறேன்னு ஏமாந்து போகிறாங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃப்ராடான விஷயங்கள் வந்து இர்ஃபான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பிரியாணி மேன் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க அபிஷேக் வந்து சொன்னார். அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக இர்ஃபான் நிறைய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அதன் பிறகு சும்மா இருந்தாரா நம்ம அபிஷேக், உடனே தயாலு டிசைன்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க தயாலு அவங்க கிட்ட ஃபைட்டுக்கு போயிட்டாரு. அதாவது அந்த டெய்லர் அக்கா அப்படின்ற அந்த வேர்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏதோ அவங்கக்கிட்ட கோர்ஸ் கற்றுக்கிறேன்னு பணம் அனுப்பியிருப்பார் போல். அந்த பணம் நேராக அவங்களோட அம்மா வச்சிட்டு இருக்க யூடியூப் சேனலான சிந்திங்க நயன் அப்படின்ற ஃபவுண்டேஷனுக்கு பணம் போயிடுச்சாம். ஸோ இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க. மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஆபாசமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யூடியூப் சேனல் மூலமாக டைலரிங் கற்றுத்தரேன்னு மக்களை வந்து தன் பக்கம் கவர்ச்சியை காமிச்சு இழுக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே டைலரிங்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு அபிஷேக் வந்து தயாலு மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. தயாலு அவங்களோ இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக A2D அப்படின்ற யூடியூப் சேனல், அபிஷேக் வந்து ஒரு தற்குறி, அவருக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறாரு, அபிஷேக் பண்ணுறது எல்லாமே தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. யூடியூபர் இர்ஃபானாக இருக்கட்டும், தயாலுவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அபிஷேக் மேலே தன்னோட கோபத்தையும், அவரோட ஃபேன்ஸ் வந்து பிரியாணி மேன் மேலே தன்னோட கோபத்தையும் திருப்பிட்டு இருந்ததுனால என்ன நினச்சாரோ என்னமோ தெரியல, லைவ் போயிட்டு இருக்கும்போதே சூசைட் அட்டென்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்த அவங்க அம்மா, இனிமேல் உனக்கு யூடியூப்பும் வேணாம் ஒன்றும் வேண்டாவா அப்படின்னு காப்பாற்றி கூட்டிகிட்டு போன மாதிரி எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தது. ஃபைனலாக அவருக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கார். அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சா எல்லாம் சரியாயிடும், அவர் இந்த யூடியூப் பக்கம் சோஷியல் மீடியா பக்கம் கொஞ்ச நாள் வராமல் இருந்தால் சரியாயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான டைமில் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான வழக்குகள் போட்டிருக்காங்கன்னா, பெண்களை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்ததோட மட்டும் இல்லாமல், இப்போது தயாலு அவங்க சேனல் பற்றி ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பியதற்காகவும், யூடியூபர் இர்ஃபான் அவரோட வளர்ச்சியையும் புகழையும் பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அவரை பற்றி தவறான விஷயங்களை ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண காரணத்திற்காகவும் பிரியாணி மேனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் இருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா, யாரை பற்றி பேசுகிறோம், நம்ம ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா அது சரியான குற்றச்சாட்டு தானா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அபிஷேக் வந்து பேசியிருக்கலாம். அவர் பண்ண தப்புக்கான தண்டனை இப்போ வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.